சனகரிப்பின் சேனை எருசலேமை முற்றுகையிடுகிறார்கள். அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்தானையும் ராப்சாரீசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்புகிறான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாலகத் தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பிக்கிறார்கள். இந்த முற்றுகையில் சனகரிப் நேரடியாக வரவில்லை. அவன் தன்னுடைய சேனை தளபதிகளில் 3 பேரை எருசலேமுக்கு விரோதமாக அனுப்புகிறான். எருசலேமை சுற்றிலும் அசீரியரின் பெரிய சேனை பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். எசேக்கியா யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிற காலத்தில் அசீரியா தேசம் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறது. அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பும் அதிக முக்கியத்துவம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆனாலும் சனகரிப்பிடம் உண்மை இல்லை. அசீரியாவின் ராஜா எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் தண்டமாக சுமத்தினான். எசேக்கியாவும் சனகரிப் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அவனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தான். அசீரியாவின் ராஜா யூதா தேசத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஆனாலும் புறப்பட்டு போன சனகரிப் மறுபடியும் அசீரியாவின் சேனையை எருசலேமுக்கு விரோதமாக அனுப்புகிறான். சனகரிப் எசேக்கியாவின் கையில் இருந்து வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கொண்டு யூதா தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்விட வேண்டும். அசீரியரின் சேனை யூதா தேசத்திற்கு விரோதமாக வரக்கூடாது என்னும் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே எசேக்கியா சனகரிப்புக்கு இவ்வளவு வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தான். ஆனால் சனகரிப்போ யூதா தேசத்தை விட்டு விலகி போவது போல போய்விட்டு மறுபடியும் திரும்பி யூதாவின் தலைநகரமான எருசலேமுக்கு விரோதமாக வருகிறான். அசீரியாவின் சேனை இதற்கு முன்பு யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக வந்தபோது அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பே அந்த சேனையில் அவர்களோடு கூட வந்தான். ஆனால் இப்போது எருசலேமுக்கு விரோதமாக வந்திருக்கிற அசீரியரின் சேனையில் சனகரிப் கூட வரவில்லை. அவன் தன்னுடைய படை தளபதிகளில் முக்கியமான 3 பேரை அனுப்புகிறான். சனகரிப்பின் சேனை தலைவர்களாகிய தர்தான், ரப்சாரீஸ், ரப்சாக்கே ஆகிய 3 பேரில் ரப்சாக்கே முக்கியமானவனாக இருக்கிறான். இவன் சாதுரியமாகவும் கோபமாகவும் பேசக்கூடியவன். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சனகரிப் ரப்சாக்கே மூலமாக சொல்லி அனுப்பியிருக்கிறான். ரப்சாக்கே தன்னுடைய தூஷண வார்த்தைகளின் மூலமாக எசேக்கியாவுக்கு கோபத்தை உண்டு பண்ண வேண்டும். எசேக்கியா கோபப்பட்டு அசீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர வேண்டும். அல்லது ரப்சாக்கேயின் கோபமான வார்த்தைகளை கேட்டு எசேக்கியா பயந்து அசீரியரிடம் சரணடைய வேண்டும். இதுவே ரப்சாக்கேயின் திட்டம். அசீரியரின் ராஜாவாகிய சனகரிப் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் ஏற்கனவே பொன்னையும் வெள்ளியையும் வாங்கியிருக்கிறான். தன்னுடைய சேனையை யூதா தேசத்தை விட்டு விலக்கி இருக்கிறான். ஆகையால் அசீரியரின் சேனை இப்போது எருசலேமுக்கு விரோதமாக உடனே யுத்தம் பண்ணவில்லை. ஆனாலும் எருசலேமை பிடிக்க வேண்டும் என்னும் ஆசை அசீரியரிடத்தில் இருக்கிறது. ரப்சாக்கே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சாதுரியமான வார்த்தைகளையும் கோபமான வார்த்தைகளையும் சொல்லி அவனை கலங்க பண்ணுகிறான். எசேக்கியா தன்னிடத்தில் சரணடைந்து விடுவான் என்று ரப்சாக்கே எதிர்பார்க்கிறான். அசீரியரின் சேனை மிகவும் பெரிதாய் இருக்கிறது. அவர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். எசேக்கியா அசீரியரிடம் சரணடையவில்லை என்றால் அசீரியரின் சேனை எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை முற்றிலுமாய் அழித்து போட ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் தன்னுடைய 3 தளபதிகளையும் எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பியிருக்கிறான். அவர்கள் எசேக்கியா ராஜாவை நேரடியாக பார்த்து அவனிடத்தில் சனகரிப் சொல்லி அனுப்பின செய்தியை சொல்ல வேண்டும். இதற்காக அசீரியா ராஜாவின் தளபதிகள் 3 பேரும் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாலகத் தண்டையில் நிற்கிறார்கள். இந்த பகுதியில் எருசலேமின் அலகம் திறந்திருக்கிறது. அசீரியாவின் சேனை தளபதிகள் மேல்குளத்து சாலகத்தின் வழியாக எசேக்கியா ராஜாவை போய் பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். எசேக்கியாவோ அசீரியா ராஜாவின் தளபதிகளை நேரடியாக சந்திப்பதை தவிர்த்து விடுகிறான். எசேக்கியா அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணாமல் தன்னுடைய அரண்மனையிலேயே இருந்து விடுகிறான். அசீரியா ராஜாவின் தளபதிகள் தன்னை பார்க்க வந்திருந்தாலும் எசேக்கியா அவர்களை பார்க்க போகாமல் தன்னுடைய அரண்மனை விசாரிப்புக்காரனையும் சம்பிரதியையும் கணக்கனையும் அவர்களிடத்திற்கு அனுப்புகிறான். அசீரியரின் சேனை தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் எசேக்கியா கேட்க வேண்டும்.
அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கடக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு உள்ளே இருக்கிறவர்கள் யூதர்கள். அவர்கள் எபிரேய பாஷையை பேசுகிறவர்கள். சீரியரின் படை தளபதிகளோ சீரிய பாஷையை பேசுகிறவர்கள். ஆனால் சீரியரின் படை தலைவனாகிய ரப்சாக்கே யூத பாஷையிலே அவர்களோடு பேசுகிறான். அவனுக்கு எபிரேய பாஷையும் தெரிந்திருக்கிறது, அசீரிய பாஷையும் தெரிந்திருக்கிறது. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோட சீரிய பாஷையில் பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையில் பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரப்சாக்கேயோ அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான். ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் பேசுகிறான். எசேக்கியா ராஜா அனுப்பின தூதுவர்களுக்கு எபிரேய பாஷையும் தெரியும், சீரிய பாஷையும் தெரியும். ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவுக்குத்தான் செய்தி சொல்லுகிறான். ஆனால் அவன் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறான். ரப்சாக்கே யூத பாஷையிலே தூஷண வார்த்தைகளை பேசுவதனால் அவன் சொல்லுகிற வார்த்தைகள் எருசலேம் நகரத்தின் அலங்கத்திலே இருக்கிற யூதர்கள் எல்லோருக்கும் புரிகிறது. அவர்கள் ரப்சாக்கேயின் வார்த்தைகளை கேட்டு பயப்படுகிறார்கள். எருசலேம் நகரத்திற்குள்ளே கலக்கமும் திகிலும் உண்டாகிறது. ஆகையினால் ரப்சாக்கேயின் யூத பாஷை எருசலேம் நகரத்தாரை கலங்க பண்ணக்கூடாது என்று எசேக்கியா ராஜாவின் தூதுவர்கள் விரும்புகிறார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோட கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷன் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறான். ரப்சாக்கேயின் வார்த்தையில் கண்ணியமில்லை. அவன் எருசலேம் நகரத்தாருக்கு விரோதமாகவும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். ரப்சாக்கே மனுஷரை தூஷிப்பதோடு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் தூசிக்கிறான். ரப்சாக்கேயின் நடத்தையில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இல்லை. யுத்தம் பண்ணுகிறவர்கள் யுத்த தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு யுத்தம் பண்ணுவது வழக்கம். ஆனால் ரப்சாக்கேயோ யுத்தத்தின் விதிமுறைகள் எல்லாவற்றையும் மீறிவிடுகிறான். எருசலேம் நகரத்தில் உள்ளவர்கள் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண வேண்டும் என்று ரப்சாக்கே கலகத்தை தூண்டும் வார்த்தைகளை பேசுகிறான். ரப்சாக்கே தன்னுடைய வார்த்தைகளினால் யூதாவின் சேனையில் உள்ளவர்களை பயமுறுத்துகிறான். அவர்கள் தன்னிடத்தில் சரணடைய வேண்டும் என்றும் அதுவரையிலும் எருசலேமுக்கு விரோதமான முற்றுகை தொடரும் என்றும் பயமுறுத்துகிறான். முற்றுகை தொடர்ந்தால் எருசலேமில் பஞ்சம் உண்டாகும். ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவின் தூதுவரிடத்தில் பேசும்போது தன்னுடைய தேசத்து ராஜாவாகிய சனகரிப்பை உயர்வாக பேசுகிறான். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறது என்றும் அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள் என்றும் சொல்லுகிறான். அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பை விட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மிகவும் பெரியவர். அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். சனகரிப் அசீரியா தேசத்திற்கு மாத்திரமே ராஜா. கர்த்தரோ சர்வ லோகத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறார். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். சங்கீதம் 82:6-7. இந்த பூமிக்குரிய ராஜாக்களை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரையோ நம்முடைய மனக்கண்களாலும் விசுவாச கண்களாலும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய மகிமையும் மகத்துவமும் மாட்சிமையும் நமக்கு தெரியும். எருசலேம் நகரத்தார் அசீரியரிடத்தில் சரண் அடைவது எருசலேமில் உள்ளவர்களுக்கு நல்லது என்று ரப்சாக்கே சொல்லுகிறான். இதனால் எருசலேமுக்கு நன்மை உண்டாகும் என்றும் அவன் தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். ரப்சாக்கே எருசலேம் நகரத்தாரை நோக்கி, எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள் என்றும் நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன்
தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள் என்றும், இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள் என்றும் சொல்லுகிறான். யூதர்கள் அனைவரையும் சிறையிருப்புக்கு கொண்டு போகும் எண்ணம் அசீரிய ராஜாவிடம் உள்ளது என்பது தெரிய வருகிறது. எருசலேம் நகரத்தார் அசீரியரிடத்தில் சரணடையும் போது அவர்களுடைய திராட்சை தோட்டம் அசீரியருக்கு சொந்தமாகும். ஆனாலும் எருசலேம் நகரத்தார் தங்கள் தோட்டத்தில் பயிரிட்டு அதன் பலனை புசிக்கலாம் என்றும் ரப்சாக்கே சொல்லுகிறான். எருசலேமில் உள்ள திராட்சை தோட்டம் இப்போது எருசலேம் நகரத்தாருக்கு சொந்தமானது. அது அசீரியருக்கு சொந்தமாகிவிட்டால் அதன் பின்பு எருசலேம் நகரத்தாருக்கு அந்த தோட்டத்தில் பங்கும் இருக்காது, உரிமையும் இருக்காது. ரப்சாக்கே தன்னுடைய சாதுரியமான வார்த்தைகளினால் எருசலேம் நகரத்தாரை வஞ்சிக்கிறான். ரப்சாக்கே எருசலேம் நகரத்தாருடைய நம்பிக்கையை பலவீனப்படுத்தும் முயற்சியில் இறங்குகிறான். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்றும், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையில் இருந்து தப்புவிக்க மாட்டான் என்றும் சொல்லுகிறான். எருசலேம் நகரத்தார் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும், இல்லையென்றால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று ரப்சாக்கே அவர்களை எச்சரிக்கிறான். அவர்கள் வளைய வேண்டும் அல்லது ஒடிந்து போவார்கள் என்று ரப்சாக்கே அவர்களை பயமுறுத்துகிறான். ரப்சாக்கே எருசலேம் நகரத்தாரிடம் பேசும்போது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். எசேக்கியா எதையெல்லாம் நம்புகிறானோ அவை அவனுக்கு சித்திக்காது என்று ரப்சாக்கே சொல்லுகிறான். எசேக்கியா 3 காரியங்களை நம்புவதாக ரப்சாக்கே சொல்லுகிறான். அவையாவன: எசேக்கியாவின் இராணுவ பலம், எசேக்கியா எகிப்தியரோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, எசேக்கியா நம்புகிற கர்த்தர், அசீரியரின் இராணுவம் மிகவும் பெரியது. அசீரியரின் இராணுவத்தோடு ஒப்பிடும்போது எசேக்கியாவின் இராணுவம் மிகவும் சிறியது. ரப்சாக்கேயின் பார்வையில் எசேக்கியாவின் இராணுவம் சிறிய கூட்டமாக தெரிகிறது. எசேக்கியாவினிடத்தில் குதிரைகளும் இல்லை, குதிரை வீரர்களும் இல்லை என்று ரப்சாக்கே ஏளனமாய் பேசுகிறான். ரப்சாக்கே எசேக்கியாவின் தூதுவர்களை நோக்கி, நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு என்றும், கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய் என்றும் சொல்லுகிறான். எருசலேமை சுற்றிலும் அசீரியரின் சேனை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எசேக்கியாவும் அவனுடைய சேனையும் நகரத்திற்கு உள்ளே இருக்கிறார்கள். அசீரியாவின் சேனை பலமுள்ளதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எசேக்கியா யாரை நம்புகிறான் என்று ரப்சாக்கேக்கு தெரியவில்லை. ரப்சாக்கே எசேக்கியாவின் தூதுவரிடம் எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறான். ரப்சாக்கே அவர்களிடம், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறான். அசீரியர் யூதாவை அவமானப்படுத்துகிறார்கள். எகிப்தையும் கர்த்தரையும் நம்பி தங்களை எதிர்ப்பதற்காக தகுந்த பாடம் கற்பிப்போம் என்று அச்சுறுத்துகிறார்கள். யூதருக்கு யுத்தம் பண்ணுவதற்கு வலிமை இல்லை என்று ஏளனமாக பேசுகிறார்கள். அசீரியர்கள் 2000 குதிரைகளை யூதருக்கு கொடுத்தாலும் அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை அவர்களால் சம்பாதிக்க முடியாது என்று அவமானப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேலின் கர்த்தரே தங்களை இங்கு அனுப்பி எருசலேமை அழிக்கச் சொன்னார் என்றும் பெருமை பேசுகிறார்கள். சனகரிப் வந்து எருசலேமில் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். எசேக்கியா தன் பராக்கிரமசாலிகளோடு ஆலோசனை பண்ணுவதை ரப்சாக்கே மந்திர ஆலோசனை என்று ஏளனமாக பேசுகிறான். யூதா தேசத்திற்கும் எகிப்து தேசத்திற்கும் சமாதான உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு ஆபத்து வரும்போது எகிப்தியர்கள் அவர்களுடைய உதவிக்கு வருவார்கள். ரப்சாக்கேயோ எகிப்தியரையும் ஏளனம் பண்ணுகிறான். ரப்சாக்கே எசேக்கியாவின் தூதுவர்களிடம் எகிப்தியரை பற்றி சொல்லும்போது, இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவி போகும்.
எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான் என்று சொல்லுகிறான். எகிப்தியரிடத்தில் ரதங்களும் குதிரை வீரர்களும் இருக்கிறார்கள். எசேக்கியா எகிப்தியரின் ரதங்களையும் குதிரை வீரரையும் நம்புகிறான் என்று ரப்சாக்கே ஏளனமாய் பேசுகிறான். ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய் என்று ரப்சாக்கே கேட்கிறான். எகிப்தியர்கள் இப்போது நெறிந்த நாணல் கோலை போல இருக்கிறார்கள். அதன் மீது ஒருவன் சாய்ந்தால் நெறிந்த நாணல் கோல் முறிந்து போகும். முறிந்து போன அந்த கோல் அதன் மேல் சாய்கிறவனுடைய சரீரத்தை கிழித்துவிடும். அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணல் கோலாய் இருந்தார்களே. அவர்கள் உன்னை கையிலே பிடிக்கும்போது நீ ஒடிந்து போய் அவர்கள் விலாவையெல்லாம் பிளப்பாய். அவர்கள் உன்மேல் சாயும் போது நீ முறிந்து அவர்கள் இடுப்பு முழுவதையும் மரத்து போக பண்ணுவாய். எசேக்கியேல் 29:6-7. எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறான் என்று ரப்சாக்கே ஏளனம் பண்ணுகிறான். அவன் எசேக்கியா ராஜாவின் தூதுவரிடத்தில், நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே என்று சொல்லுகிறான். அசீரியருக்கு கர்த்தரை பற்றி சரியாக தெரியவில்லை. எசேக்கியா பாகாலின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றுகிறான். எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையையும் நம்புகிறான். தான் கர்த்தரை நம்புவது மாத்திரமல்ல, எருசலேம் நகரத்தாரும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று எசேக்கியா சொல்லுகிறான். எசேக்கியா எருசலேம் நகரத்தாரை நோக்கி, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்றும், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்றும் சொல்லுகிறான். ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாகவும் அவருடைய நம்பிக்கைக்கு விரோதமாகவும் பேசுகிறான். தாவீதின் சத்துருக்கள் கர்த்தர் மீது அவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை பலவீனப்படுத்தும் வண்ணமாக தூஷணமான வார்த்தைகளை பேசினார்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். சங்கீதம் 3:1-2. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். சங்கீதம் 11:1-2. இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக இதுபோன்ற தூஷண வார்த்தைகளை சொன்னார்கள். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். மத்தேயு 27:43. எருசலேம் நகரத்தார் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும் வண்ணமாக ராப்சாக்கே 3 காரியங்களை சொல்லுகிறான். அவையாவன: எசேக்கியா கர்த்தருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அகற்றி போட்டான். ரப்சாக்கே கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் எருசலேமை அழிக்க வந்திருக்கிறான். கர்த்தருடைய வல்லமையை விட அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் வல்லமை மிகவும் அதிகம். எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது என்று ரப்சாக்கே சொல்லுகிறான். ரப்சாக்கே எசேக்கியா அனுப்பின தூதுவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாயில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே என்று சொல்லுகிறான். ரப்சாக்கேக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் புறஜாதி தெய்வங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தெரியவில்லை. புறஜாதி தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள் அவற்றிற்கு ஏராளமான மேடைகளையும் பலிபீடங்களையும் உண்டு பண்ணுகிறார்கள். பலிபீடங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது விக்கிரகங்களுக்கு பெருமை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் ஒரே ஒரு வெண்கல பலிபீடம் மாத்திரமே இருக்கிறது. எசேக்கியா ராஜா யூதா தேசத்தில் உள்ள மேடைகளையும் விக்கிரகங்களின் பலிபீடங்களையும் இடித்து போட்டான். இந்த பலிபீடங்கள் கர்த்தருடைய பலிபீடங்கள் அல்ல. ரப்சாக்கேக்கு இந்த வித்தியாசம் தெரியவில்லை. எசேக்கியா கர்த்தருடைய பலிபீடத்தை இடித்து போட்டதாக
ரப்சாக்கே எருசலேம் நகரத்தாருக்கு சொல்லுகிறான். கர்த்தர் எசேக்கியாவை நேசிக்கவில்லை என்றும் தானே கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரன் என்றும் ரப்சாக்கே சொல்லுகிறான். எருசலேமை அழிப்பது கர்த்தருடைய சித்தம் என்றும் அந்த நகரத்தை அழிப்பதற்கு கர்த்தரே தன்னை அனுப்பியிருப்பதாகவும் ரப்சாக்கே எருசலேம் நகரத்தாருக்கு தூஷண வார்த்தைகளை சொல்லுகிறான். ரப்சாக்கே எசேக்கியா அனுப்பின தூதுவர்களை நோக்கி, இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொல்லுகிறான். இந்த வாக்கியத்தை அசீரியர் பெருமையோடு கூறினார்களா அல்லது கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை கேட்டார்களா என்று தெரியவில்லை. ரப்சாக்கே எருசலேமில் உள்ள வண்ணார்துறையின் வழியில் உள்ள மேற்குளத்து சாலகத் தண்டையில் நின்று பேசும்போது எருசலேமினுடைய அலங்கத்தின் மீது ஏராளமான ஜனங்கள் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களை பயமுறுத்தும் வண்ணமாக ரப்சாக்கே பொய் வார்த்தைகளை பேசுகிறான். ரப்சாக்கே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பையும் ஒப்பிட்டு பேசுகிறான். சனகரிப்பே பெரியவர் என்றும் அவரே வல்லமை உள்ளவர் என்றும் அவருடைய வல்லமைக்கு முன்பாக இஸ்ரவேலின் தேவனால் எதிர்த்து நிற்க முடியாது என்றும் ரப்சாக்கே தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். ரப்சாக்கே எசேக்கியா ராஜா அனுப்பின தூதுவர்களை நோக்கி, ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ என்றும், ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிம் ஏனா ஈவாப் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ என்றும், கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவன் யார் என்கிறார் என்றும் சொல்லுகிறான். ரப்சாக்கே மெத்த பெருமைக்காரனாய் இருக்கிறான். அவனுடைய மனதில் ஆணவம் இருக்கிறது. ஒரு பட்டணத்தை பிடிக்கும்போது அந்த பட்டணத்தில் உள்ள தெய்வங்களையும் பிடித்து கொண்டதாக ரப்சாக்கே சொல்லுகிறான். ரப்சாக்கே சொல்லுகிறபடி கர்த்தர் எருசலேமுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் சர்வ லோகத்திற்கும் அதிபதியாய் இருக்கிறார். ரப்சாக்கே யூத மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி போனவன் என்று யூதருடைய பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆகையினால் அவனால் யூத பாஷையில் பேச முடிகிறது. ரப்சாக்கேக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றிய சத்தியங்கள் தெளிவாக தெரியவில்லை. அவன் யூத மார்க்கத்தை பிடிக்காமல் அதை விட்டு விலகி போனதினால் அவனுக்கு யூதர்கள் மீதும் யூதா தேசத்தின் மீதும் அதிக கோபம் வந்திருக்கிறது. அசீரியாவின் படை தளபதியாகிய ரப்சாக்கே தூஷணமான வார்த்தைகளையும் அவமானப்படுத்துகிற வார்த்தைகளையும் சொல்லுகிறான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருக்கிறார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ரப்சாக்கே தேவதூஷணம் சொல்லுகிறான். அவனுடைய தூஷண வார்த்தைகளை கேட்டு எருசலேம் நகரத்தார் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். ரப்சாக்கேயின் வார்த்தைகள் யூதாவின் மனுஷருக்கு மிகுந்த வேதனையாகவும் மிகுந்த பாரமாகவும் இருக்கிறது. அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவிக்கிறார்கள். எருசலேமில் உள்ள ஜனங்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அரமனை அதிகாரிகள் தங்களுக்கு வந்த இக்கட்டை நினைத்து தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். ராஜாவாகிய எசேக்கியா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது அவனும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான்.